ஹலோ ஆல் வணக்கம். பேஸ்பால் 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 3 தடவை சொல்லியாச்சு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. நல்லா பேஸ்பால் ஆடினாங்க, பாத்தீங்களா பீடாக்? அவங்க அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இது வரைக்கும் ஹைதராபாத்ல எத்தனை போலர் வந்து ஸ்பின்னர்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க சொன்னீங்களே எல்லாருமே இதுதான் எக்ஸப்ட் அஸ்வின் ஒரு மேட்ச் தவிர, நீங்க தான் ப்ரீவியூல சொன்னீங்களே. அப்புறம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம கிரிக்கெட் பண்டிட்னு சொல்றவங்க எல்லாம் பால் முதல் நாள்ல இருந்து திரும்பும், இங்க இருந்து முதுகு வழியா திரும்பி ஸ்டெம்பிள் அடிக்கும்ன்றீங்களே. இப்ப நாங்கெல்லாம் கண்டிஷன்ஸ் பார்த்து சொல்றவங்க என்ன? இந்த மேட்ச்ல 3 நாள் பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், ஸ்பீட்டை யூஸ் பண்ண தெரியலன்னா பால் திரும்புதுன்னு சொல்லாதீங்க. இப்ப வந்து உங்க ஆசை நிறைவேறிடுச்சு, அதை பாத்தீங்களா? இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப என்ன பண்ணி இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா கிரிக்கெட் பண்டிட்ஸ்? இப்ப நீங்க வந்து மத்த ட்விட்டர்லயும் இதுலயும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிச்சு ஈஸ் அவுட் ஆயிடுச்சுருவாங்க. இந்தியா இங்க இங்கிலாந்து ஆடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு பால் இப்ப திரும்ப. இதெல்லாம் ஸ்போர்ட்டிங் பிச் கிடையாதா? சார் இது ஒரு ட்ரெடிஷ்னல். நான் ஹைதராபாத்ல தான் நான் வந்தேன், 2 நாள் மட்டும் தான் ஹைதராபாத்ல இருந்து வந்தேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் 1995 பிச்சு. கொஞ்சம் ஒரு சில பால் உங்களுக்கே தெரியும் பட்டு பவுன்ஸ் ஆகும், திரும்பும், அவ்வளவுதானே ஒழிய ஹாரண்டஸ் ஷாட் அவுட். அவர் வந்து இறங்கி வந்து அடிக்க போறாரு மிட் ஆஃப்ல அஸ்வின. அதுக்கப்புறம் ஜோ ரூட் வந்துட்டு எல்லா பாலையும் அடிக்க போறாரு. பேட்ஸ்மென் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரம் வர பால் போல்டிங். யாருமே எதுவுமே சொல்லவே சொல்லாதீங்க. அப்படிங்கும் போது அதுதான் நேற்று சொன்னேன், இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும், 360 அடிக்கணும்னு. இப்ப ஜெய்ஸ்வால் இறங்கி வந்தோடனே அவங்க ஐடியாவே இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் நீங்க பாருங்க, 108 for 3. இது வந்து ஒரு வெரி குட் செஷன் ஃபார் இங்கிலாந்து. செகண்ட் செஷன்லயும் உங்களுக்கு வந்த உடனே டப்பு டிப்புலாம் விக்கெட் விழல. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது. அதுக்கப்புறம் ரூட் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க எப்படின்னா, இவங்க 3 ஸ்பின்னர் ஆடிடுவாங்களாம் இந்த இங்கிலாந்து வந்து இந்தியாக்கு அகேன்ஸ்டா. 3 ஸ்பின்னர் வச்சு செஞ்சிருவாங்களாம். ஏயா, இது இங்கிலாந்து. அதாவது இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜடேஜாவையும் அஸ்வினியும் எல்லாரும் கூறு போட்டு விக்கிறீங்க. அதாவது இந்த மாதிரி பிச்சில் விக்கெட் எடுக்கிறாங்கன்னு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, ஒரு சில பால்லாம் கண்ட்ரோலே இல்லாத திரும்பும் போது இங்கதான் போலிங் போடுறது கஷ்டம். இப்ப நேதன் லைன் எடுக்கிறாரு பாருங்க, நல்ல பவுன்ஸ் இருக்கும் ஆஸ்திரேலியால. அது உங்களுக்கு ஸ்பின்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு பால் போட்ட அதுலயும் ஒரு பியூட்டிஃபுல்லா போட்டார் அஸ்வின், என்ன அழகா வந்துச்சு அவருக்கு. செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா 215 for 8, 107 for 5. அதுவும் பேட் செஷன் நான் சொல்ல மாட்டேன், பட் கிவன் அவே த அட்வான்டேஜ். தேர்ட் செஷன்ல வந்து ஒரு இடி இடிச்சிட்டாரு யசஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த டெஸ்ட் மேட்ச் எங்கேயும் போக போறது இல்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து 246 ட்வீட் போட்டேன், இட்ஸ் நாட் கோயிங் டு சேவ் தம் ஃப்ரம் டிஃபீட்னு. அது இன்னிங்ஸ் டிஃபீட்டா சாதாரண டிஃபீட்டா, இதுதான் கொஸ்டின். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க, எது நடக்கும்? இன்னிங்ஸ் டிஃபீட்டா சாதாரண டிஃபீட்டா? நீங்க ஃபிட் நினைச்சுதான் நான் டீமே எடுத்தேன் ஃபேண்டசிக்கு. இந்தியா ஒரு தடவை தான் பேட்டிங் பிடிப்பாங்க, இங்கிலாந்து 2 தடவை பிடிக்கும்ன்ற மாதிரி தான் நான் பிளேயரே எடுத்தேன். கரெக்டா வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம். இப்ப பவுலிங் போட்டிருந்தா ஏதாவது பெட்டரா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இங்கிலாந்து? இல்ல இன்னும் இதே ரிசல்ட் மாறாது, பட் தோக்குறது இன்னும் டீசெண்டா தோத்துருப்பாங்களா, இல்ல வேற வாட் அதர் அவுட்கம் டு யூ சி? இல்ல, போலிங் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து போட்டது ஒரு ரீசன் இருந்திருக்கும். அதாவது ஏன்னா இந்தியா வந்து ஒரு 240 ஓவர் ஆடி இருப்பாங்க. அவங்களே பிச்சு நல்லா இருக்கும் போது ஆடிட்டாங்க. இப்ப நாங்க ஆடும்போது பால் திரும்பிச்சுன்னு கொஞ்சம் ஒரு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். அது இப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பார்மி ஆர்மி வந்து ட்வீட் போட்டாங்க, அவர் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஹியர் டு டியர் த இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படின்னு. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன், தே வில் ஆல்சோ ஸ்கோர் ஹண்ட்ரட்ஸ்னு. யாரு வேகமா எவ்வளவு சீக்கிரம் ஹார்ட்லி இன்னும் ஒரு ஒரு 10 ஓவர் இந்த செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. நீங்க ஒரு ½ செஞ்சுரி அடிச்சிட்டாரு, நாளைக்கு அடிப்பாரு செஞ்சுரி. அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்றது, அரகன்ஸ்ன்றது இவங்களுக்கு வந்து எதுவுமே இதுவே பண்ண முடியாது. இப்ப 2012 இந்தியா ஜெயிச்சாங்க ஏன்? ஒரு கிளாசிக்கல் கிராண்ட் ஸ்வான், பால ஏர்ல நிறுத்துற ஒரு கிராண்ட் ஸ்வான். அதுக்கப்புறம் இறங்கி இறங்கி வைக்கிற ஒரு பேட்ஸ்மேன் கெவின் பீட்டர்சன். நீங்க நான் கேட்கிறேன், இப்ப வியூவர்ஸும் மாண்டி பார்த்துட்டு பனேசர் கூட இருந்தார்ல. மாண்டி பனேசர் அவருக்கு சப்ஸ்டிடியூட்னு வச்சுக்கோங்களேன். இவர் தலைவர், அவர் வந்து ஸ்டூடெண்ட். 2 பேரும் சேர்ந்து இடிச்சிட்டாங்க அந்த ஒரு இந்தியன் டீம். அதே மாதிரி இன்னைக்கு கேட்கிறேன் நான், எத்தனை ஷாட் இறங்கி வந்தாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன். பாருங்க, பின்னாடி போறது மாதிரி நான் முன்னாடியே சொல்ல, பின்னாடி போகாத பின்னாடி போகாத அப்படின்னு. பேட்ஸ்டோ வந்து அது மாதிரி பின்னாடி போய் போய் ரொம்ப லிவிங் வெரி அவர் டேஞ்சரஸ்லி. முன்னாடியில இருந்தே பின்னாடி போவாரு. பின்ன இப்ப நீங்க நீங்க வந்து முன்ரோன்னு பேரை வச்சுட்டு அவுட் ஆயிட்டு பின்ரோல உட்கார மாதிரி அந்த காலின் பண்றோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த நானின்ற ஒருத்தர் சொன்னார் அந்த கமெண்ட்ல, செம்ம வைரல் ஆச்சு. இப்ப ஃபீட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரஃப் பேட்ச் ஒரு எண்ட்ல எங்க இருக்குன்னா குட் லென்த்ல இருக்கு.
நீங்க தைரியமா இறங்கி 2 அடி அடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, லென்த்தை ஷார்டன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்ப அக்ஷர் பட்டேலும் சரி, ஜடேஜா வச்சு ஸ்டெம்புக்கே வைக்கிறாங்க அந்த 4-5 மீட்டர்ஸ்ல. கொஞ்சம் கூட மனசாட்சியால பின்னாடி போய் அடிக்கணும்னு பாக்குறீங்களே, பின்னாடி போய் அடிச்சீங்கன்னா எப்படி, ஹவு கேன் யூ கெட் திங்ஸ் டன்? சோ யூ ஆர் நாட் ஈவன். இப்ப ஜெய்ஸ்வால் என்ன பண்ணாரு, வந்ததை இறங்கி வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, லென்த்தை ஷார்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. லென்த்தை ஷார்டன் பண்ண என்ன பண்றாரு, பேக் புல் அடிக்கிறாரு, கட் அடிக்கிறாரு, எங்க போறதே தெரியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வச்சு எரியறாங்க இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ். இங்க வந்துட்டு ஸ்பீடை வேரி பண்ண தெரியணும். ஒரு 86 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து 96 கிலோமீட்டர். அஸ்வின் பாருங்க என்ன அழகா வேரி பண்ணார் பாருங்க. ஜடேஜாவும் கொஞ்சம் வேகமா தான் போட்டாரு. அக்ஷர் பட்டேல் வாஸ் வேரிங், ஜடேஜா வாஸ் பிளாட் த்ரூ தி ஏர், பட் அவர் எப்பவுமே அந்த மாதிரி தான். இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா வச்சு எரிஞ்சிங்கன்னா எரிஞ்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதனால இது ஒன் வே டிராபிக்கா தான் போகும். நம்ம சொன்னதே அதே தான். இப்ப 3வது நாள் லேட்டா பிச்சு உடஞ்சு கஷ்டமா இருக்கும். இந்தியா நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் நல்லா ஆடிட்டாங்கன்னா 100% இன்னிங்ஸ் டிபிட் தான். அதை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. யார் வந்தாலும் சொல்றீங்க, டீம் வேற யாராவது மாத்தி ஆடி இருக்கலாமா? இங்கிலாந்து வேற யாராவது காப்பாத்திருக்க முடியுமா? வெளியே உட்காந்துருக்கவங்க, இந்த ஒருத்தர் வீசா கிடைக்கல அன்பார்ச்சுனேட்லி, பாவம் பஷீர். அது தவிர பெஞ்சில் இருக்கவங்க யாராவது வந்தா காப்பாத்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரே சான்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த பென் ஃபாக்ஸை நான் ரேட் பண்ண ஒரு சம விக்கெட் கீப்பர், ஒரே சான்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா பேஸ்டோவை கீப் பண்ண விட்டுட்டு டேன் லாரன்ஸ் ஆடி இருக்கணும். அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். இப்ப நம்ம சொன்னதே என்னாச்சு, டாப் 7 நம்ம சொன்னதுதான் இங்கிலாந்து ஆனாங்க, இந்தியா நம்ம சொன்ன பிளேயிங்ல ஒன்னு ஆனாங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சுல என்ன அழகா பும்ராவை கொண்டு வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு பாருங்க ரோஹித் சர்மா. இப்ப நீங்க ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்த மாதிரி ஒரு செத்த பிச்சுல மார்க் விட்டு ஆடுறீங்க, எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இப்ப நீங்க இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்ல பாருங்க, இந்தியாவோட நீங்க சக்லேல் முஷ்டாக், முஷ்டாக் அகமது, கிராம் ஸ்வான் அந்த மாதிரி ஸ்பின்னர் வந்தாலும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கும் போது, நீங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ரேயான் அகமது, ஹார்ட்லி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போனோம்னா லீச், அவர் என்ன ஒரே இடத்துல போட்டுட்டு இருப்பார். ஃபேண்டசி வந்து நமக்கு நீங்க எடுத்த மாதிரி கரெக்டா பாயிண்ட் கொடுக்குறது, நாட் கோயிங் டு வின் அ கேம் ஆஃப் கிரிக்கெட். இப்ப பால் ஓல்டான ஒண்ணு, இந்த ஒலி ராபின்சனும் சரி, ஜேம்ஸ் ஆண்டர்சனும் சரி, தே வுட் ஹவ் காட் சம் ரிவர்ஸ் ஸ்விங் இன்டு தி ஆக்ஷன். அதுக்கும் சான்ஸ் இல்லாம போச்சு. நான் இன்னொரு ட்வீட் போட்டேன், தேர் இஸ் a guy called Dan Mosley. இப்ப அவர் வந்து இந்தியா ஏ டீமர் ஆயிட்டு இருக்காரு. பியூட்டிஃபுல்லா வருது கையில இந்த ஆஃப் ஸ்பின். ஐ கேன் see a star in the making. அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் போது ஒரு வெரைட்டிக்காக நீங்க அவரை ஆடி இருக்கலாமே. இப்ப லீச்சும் அப்படி ஒரு டிஃபென்சிவ் போலரு, ஹார்ட்லியும் சரி ஒரு டிஃபென்சிவ் போலரு, ரேயான் அகமத் நம்ம முன்னாடியே சொன்னா ஒரு டேலண்டட், பட் he can go for runs because he's in the spinner, he doesn't have as much control as others. This youngster is learning போது இந்த அட்டாக் வச்சு நீங்க எப்படி ஆல் அவுட் பண்ணுவீங்க தெரியல எனக்கு. unless otherwise India do pathetically badly, I don't see England bowling India out. சரி, நீங்க உட்டை எடுத்துட்டாங்க, 2 ஓவரோட நிறுத்தினாங்க, இன்னும் 2 ஓவர் கொடுத்துருக்கலாமே உட்டுக்கு. எடுத்தோடனே கரகாட்டம் ஆட்டாருல எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால். சோ இவங்களுக்கு என்னன்னா, சரி அவங்களுக்கு நல்லா தெரியும், ஓகே எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வேகமா ஆடுவாரு, சுப்மான் கில் கொஞ்சம் ஸ்லோவா ஆடுவாரு. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால நீங்க ஆட விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை வந்துடும், அவருடைய கதாயத்தை தூக்கிட்டு வந்துட்டாருன்றதுனால பயந்துன்னு டிஃபென்சிவா என்ன பண்ணிட்டாங்க, தி காட் திஸ் மோட், ஓகே எடுத்தோட நியூ பால் எடுத்து ஒரு அடிக்க போயிட்டு அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஃபுட் அண்ட் இஸ் கோயிங் டு போல் ஹார்ட் லென்ஸ் ஈவன் வித் தி ஓல்டு பாலுங்க போது அவர் நீங்க செலக்ட் பண்ணதே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லி இந்த அட்டாக் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் வின். நான் எனி டைம் ஆண்டர்சன் ஒரு மாதிரி ஒரு ஆளை நான் இங்க கூட்டு வந்தேன்னா, சரி ஒலி ராபின்சனை நீங்க ஆடலனாலும் பரவாயில்ல, ஆண்டர்சன் நீங்க ஆடியே இருக்கணும். இந்த கட்ட பிச்சிலையும் சரி ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ல ஒரு அலைஞ்சிருக்கும் ஒரு போலிங் போட்டது, அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பண்ணிட்டது. இங்கிலாந்து ஒன்லி பிளேம் தெம்செல்ஸ். நாளைக்கு வந்து யாராவது பிச்சு சரியில்லைன்னு சொன்னா பெல்ட்டை உருவிடுவேன். முதல்லயே சொன்னேன், இப்பயும் சொல்றேன், பெல்ட்டை உருவிடுவேன். யூ ரியலி டோன்ட் ஹாவ் the right thinking, the right attitude, right approach, right strategy அப்படிங்கும் போது, if you are defeated, accept the defeat, go ahead and see what you can do better in the second test match. அதை விட்டு இந்த பிச்சு சரியில்லை, நான் இப்பயும் சொல்றேன், 5 டெஸ்ட் மேட்சும் இங்க கொடுத்த வென்யூ வந்துட்டு இந்தியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், டஸ்ட் பால் இருக்காது. இஃப் யூ பிளே குட் கிரிக்கெட் யூ கேன் டெஃபினெட்லி வின் a test match or two, if not the series போது டோன்ட் பிளேம். ரோஹித் சர்மா வைத்திருச்சலா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. அவன் நின்று இருந்தான்னா ஈஸியான ஒரு செஞ்சுரி மினிமம் நான் சொல்றேன். நின்ன அவரு ஐ திங்க் ஹீ கேவ் ஹிஸ் விக்கெட், பவுலர் எடுத்தாரு அப்படின்னு சொல்றதை விட என்ன நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு ட்வீட் போட்டேன், ஐயா அவர்கிட்ட சொல்லுங்க ஓடி வேர்ல்ட் கப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு.
அதாவது 12 ஓவர்ல 80ங்கும் போது என்ன பிரஷர், அந்த லாங் ஆஃப் வச்சிருக்காங்க, சீப்பர் வச்சிருக்காங்க, டீப் ஸ்கோர் லெக் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லை இன்னும் பிரஷர் போடணும். சும்மா அது ஏர்லியரா இறங்கி வந்துட்டாரு. பியூட்டிஃபுல்லா அதை வந்து டெசிட் பண்ணி காமிச்சாங்க இதுல ஷோல. இறங்கி வந்த போது கையிலேயே இருக்கு பால். பார்த்தோன்னே அழகா ஷார்ட் பண்ணாரு லென்த்தை. ஏர்லியரா இறங்கி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிச்சில் பர்டிகுலர்லி சி வாட் ஐம் சேயிங் இஸ் இட்ஸ் நாட் அ ஃபிளாட் பேட்டிங் ட்ராக், பட் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பின்னுங்கும் போது அந்த கரெக்டா அந்த நீங்க அவர் லென்த் அடிச்சாரு, லைட்டா பால் திரும்பிட்டு டப்புன்னு மேலே ஏறிடுச்சு. அப்படிங்கும் போது யூ கேன் ஒன்லி பிளேம் ஹிம்செல்ஃப் தி வே ஹி வாஸ் பிளேயிங். அது சொல்றப்ப அதுதான் நம்ம ஃபேண்டசிலே எடுத்தோம். 150 160 டேடி 100 அன்பார்ச்சுனேட்டா மிஸ் ஆயிடுச்சு. பட் யூ நோ வாட், தட்ஸ் வே ஹி ஸ்டார்டட் பிளேயிங். சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி தான் அடிக்க தான் போனாருங்கும் போது ஒரு ஜஸ்ட் மாடல் திஸ் கேம் லைக் திஸ் டு பி அக்ரெசிவ். ஒன்லி திங் எனக்கு என்னன்னா ரிஃப்ரெஷிங் அப்ரோச் ஆஃப் ஜெய்ஸ்வால். லாட் ஆஃப் பிரஷர் ஹஸ் பீன், ரெண்டு பேருக்கும் பிரஷர், கில்லுக்கும் சரி ஜெய்ஸ்வாலுக்கும் சரி. அதனால they have to prove when Kohli comes back if Seeker scores a big 100 being the wicket keeper அப்படிங்கும் போது பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஆடினாரு. படம் என்னாலும் நான் அப்படிதான் ஆடுவேன், பியர்லெஸ் அப்ரோச். அது ஒரு வெரி பாசிட்டிவ் திங். இப்ப நம்ம எட்ஜ் கொடுத்தோம் 61-39. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஒன் டூ செஷன்ஸ். ஃபர்ஸ்ட் செஷன் பிலாங்ஸ் டு இங்கிலாந்துங்கும் போது இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து 50-50 தான் சொல்லுவேன். 108 for 3 ஓகே, போத் ஷேர்டுன்னு தான் சொல்லலாம். இல்ல இப்ப நீங்க பாவம் பாக்குறீங்க இங்கிலாந்துக்கு. இல்ல பாவம் இல்ல சார். இப்போ இதே நீங்க வந்து இங்கிலாந்துல இருந்தா ரைட்டு, இங்க உங்க ரன் ஸ்கோரிங் வந்துட்டு நான் திருப்பி சொல்றேன், பேட்டிங் வந்துட்டு இது சேலஞ்சிங் சொல்லுவேன். இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு பேட் போது இட் இஸ் சேலஞ்சிங் போது 180 100 இன் ஒன் செஷன் 4 விக்கெட்ஸ்னா ஷேர் பண்ணிருக்கலாம். அப்படிங்கும் போது அந்த செஷன் கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்தாரு. 2 செஷன் ஜெயிச்சாங்க போது இப்ப 61-39 ஓவரால் எட்ஜ் கொடுத்தாரு. டே ஒன் அட் ஸ்டெம்ஸ் அட் டே ஒன் நவ் India is comfortable at 73-27 edge and the edge keeps changing as the day progresses. சூப்பர். அப்ப நாளைக்கு வந்து சம்பவம் தானே திருப்பியும்? இல்ல நாளைக்கு பெருசா அறுவடை பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு பெருசா நாளைக்கு ஒண்ணும் இல்ல சார். இந்தியா நாளைக்கு ஒரு நாள் ஆனால 90 ஓவர்ஸ் இன்வேரியபிளி போட்டுருவாங்க பிகாஸ் ஆஃப் தி ஸ்பின்னர்ஸ் bowling all the timeன்றதுனால 90 ஓவர்ஸ் போட்டீங்கன்னா the way India is betting, the approach they are showing, the worst case is 310. இப்ப நம்ம நேத்து என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் டே ஹைதராபாத்ல 292 for 4 அப்படின்னு சொன்னோம். இப்ப இவங்க 246, இவங்க வந்து ஒரு 118. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 360 ரன் அடிச்சிருக்காங்க. So what does it say to, we said 292 for 4, it's close to 360 for 11. So it's pathetic batting. இல்லைன்னா இங்கிலாந்து would have been probably 285. கரெக்டா ஆடிந்தாங்கன்னா 285 for 5 or 6 இருந்திருக்கும் போது நாளைக்கும் பாத்தீங்கன்னா பிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும், பெருசா இது உடையாது. பட் தேர்ட் டேல இருந்து கஷ்டமாகும் போது இந்தியா பேட் 90 ஓவர்ஸ் டுமாரோ, the worst case possible they'll be close to 500. அப்படிங்கும் போது 500 to 246 அந்த நாளைக்கு இந்தியா ஆடிட்டாங்கன்னா டே 3ல கேம் ஓவர். ஆனா பிச்சை குறை சொல்லாதீங்க. only the team that is losing has to blame themselves. I can be very honest with you. இந்த மாதிரி ஒரு பிச் இந்த 2015 சவுத் ஆப்பிரிக்கா டீம் நாங்க வந்தோம், இந்த மாதிரி ஒரு பிச் எங்களுக்கு கொடுத்திருந்தா கூட you never know, would have fought better. But I can put my hand up and say India just kicked us all over the park ன்றதுனால England has got nothing to complain. But cricket is all about glorious uncertainties. நாளைக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்களா பார்த்தாதான் தெரியும். ஓகே, இப்போ நாளைக்கு இந்தியா 500 இல்ல இங்கிலாந்து வந்து 500 எடுக்க விடாம ஃபைட் பண்ணுவாங்களா நாளைக்கு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப இங்கிலாந்து வந்து அதுதான் நாளைக்கு இங்கிலாந்து எப்படி போகணும்னா கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ணணும். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்பின்னர் போட்டாலும் ஒரே ஒரு ஆளை பவுண்டரியில வைக்கிறத தவிர அவங்க என்ன பண்ணும், they have to attack. பரவாயில்ல கொஞ்சம் 3 பேரை பவுண்டரியில வச்சுன்னா கில் எல்லாம் எப்படின்னா, கில் அந்த மாதிரி கண்ணா பண்ணலாம் அடிக்க மாட்டாரு, அப்படியே பில்க் பண்ணினே இருப்பாரு. அவரு செட்ல அதுக்கப்புறம் ஷேயாஸ், கேஎல் ராகுல், சீக்கர் பரத் 3 ஆல்ரவுண்டர் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயா எப்பயா டிக்ளேர் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஆயிடுறதுனால இங்கிலாந்து ஸ்டார்ட் த டே ஃப்ரெஷ் வித் பாசிட்டிவ் நோட். Okay, no matter what, I'm going to attack me. So what India has got to do is Jaiswal's approach is this, and he has to continue the way. அதுக்கப்புறம் கில்ல ஒரு பக்கம் கிரைண்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஷேயர்ஸ் ஐயரும் அட்டாக் பண்ணாரு. அவர் அட்டாக் பண்ண கூடாது, அவரு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இது பண்ணும். பட் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு அட்டாக். ஒன் ஆஃப் த 3 ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு 40-50 தேய்ச்சிட்டாங்கன்னா 500 ஷூரா வந்துடும். தட் இஸ் வாட் இந்தியா ஷுட் லுக் அட். ஈவன் தோ அதையும் நான் சொல்றேன், 120 ரன் லீட் எடுத்தாலே இந்தியா கெட் க்ளோசர் டு 360, டெஸ்ட் மேட்ச் வில் பி ஓவர். 500ன்றது ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் இஃப் யூ கெட் இன், தட்ஸ் வாட் வி ஸ்போக், தட் இஸ் a magic score, that is 360. Hopefully India get to 360 tomorrow when we come back. இன்னைக்கு edge 73-27 சொல்லியிருக்கோம் after day 1. When we come back tomorrow, the edge will be even more and India will be closer to victory. Until we come back to entertain you on day 2,
match review. Thanks a lot and bye bye.